எங்களது கட்சியில் லட்சியவாதிகள் இருக்கிறார்கள். அங்க லட்சம் என்று சொல்வதை எல்லாம் நான் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள், வளர்க்க போகிறவர்கள், ஆட்சியில் அமர வைக்க போகிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்றேன், ஏதோ இளைஞர்கள் அங்க போயிட்டாங்கன்னா எந்த இளைஞரும் போகல. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. அது மட்டும் இல்ல, நேற்று எங்க மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரதமரும் ஆசீர்வாதம் கொடுக்கல, உள்துறை அமைச்சரும் வாழ்த்து சொல்லல. ஆக கட்சியை விட்டு போபவர்களுக்கு வாழ்த்து கிடையாது. ஆனால் எங்கள் கட்சி மிக 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 உறுதியாகி இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரையில ஒரு இதழை கூட யாராலும் அசைக்க முடியாது, ஒரு இதழை கூட அசைக்க முடியாது. இல்ல, இதை நான் அவங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா, காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம். ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து காண்பித்து நீங்க திமுக முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்கே இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவான்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை என்பது. அதுல நான் வரவே இல்லை. காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார், இவர் நேசிச்சார், நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறார்கள்.